கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். நம்ம கூட்டி 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 வைக்கிறோம். ஆனால் அதை விட முக்கியம் தானே நம்முடைய ஆத்மாவின் ரட்சிப்பு. வேதத்தை பாருங்கள். 2 பேருடைய மரணத்தை குறித்து இயேசு சொன்னார். ஒன்று ஐஸ்வர்யவான், ஒன்று லாசர். ஹல்லேலூயா. லாசருக்கு வீடுண்டா? இல்ல. பின்ன அவருக்கு உபசரிக்க ஆளுண்டா? இல்ல. யாருமே இல்லை அவருக்கு. ஆனால் அவருக்கு ஒருவர் இருந்தார், சர்வ வல்லவராகிய தெய்வம். அவர் உனக்கு கூட இருக்கிறாரா? உங்கூட இருக்கிறாரா? அவர் உங்கூட இருந்தா ஆமென், உனக்கு குறை இல்லாமல் அவர் நடத்துவார். ஆனால் ஒரு நாள் லாசரு மரித்தான். ஆமென். லாசரு மரித்தான். பாருங்க, அவன் மரித்தா கூட உண்மை அவனுக்கு அவன் மரித்தான் என்றே நினைக்கல. காரணம், அப்படியே படுத்துக்கொண்டான். ஒரு நாளில் 2 பரலோக தூதர்கள் வந்தார்கள். அதுவரையிலும் தூதர்கள் இருந்தார்கள், ஆனால் அவனுக்கு கண்ணுக்கு தென்படவில்லை. அன்றைக்கு அந்த தூதர்கள் வந்து ஒருவன் இடப்பக்கம் ஒருவன் வலப்பக்கம் நிற்கிறான். ஆமென். அவர்கள் சொன்னார்கள், மகனே லாசர், நமக்கு போவோம் சொந்த தேசத்தில். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஆமென். அவன் பார்த்தான், திறந்த பரலோகத்தை பார்த்தான். ஹல்லேலூயா. அந்த பரதீசாவை பார்த்தான். ஆமென். தூதர்களும் இவனுமாக பறந்து 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 அந்த பரதீசாவிலே போய் சேர்ந்தார்கள். அங்க போன பாருங்க, அவனுடைய சரீரம் புண்கள் நிறைந்ததாயிருந்த சரீரம் இப்போ ரொம்ப நல்ல ஆமென் நல்ல ஐஸ்வர்யமான உடம்பா மாறுச்சு. நோய் இல்லாத உடம்பா மாறுச்சு. ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணாதவன் சுப்ர வஸ்திரத்தை தரித்திருக்கிறான். இங்க குப்பை தொட்டியில கிடந்தவன் ஒரு ராஜகுமாரனாக இருக்கிறான்.